ஹலோ லாஜிக்கல் லெஜண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ரிங் மெத்தடில் கேரக்டர் கோடட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேரக்டர் கோடட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன? ஸோ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஹலோ வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஹலோ வேர்ல்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு யூனியன் கோடு இருக்குது. அதாவது எக்ஸாம்பிள் ஹெச்னா இதுக்கு ஒரு யூனியன் கோடு ஒன்று இருக்கும், டபிள்யூனா டபிள்யூட யூனியன் கோடு ஒன்று இருக்கும். அது எப்படி நம்ம எடுக்கிறது? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், கோடிங்குள்ளேயே போகலாம். ஓகே, ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் document.getElementById ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஐடி செலக்டரை கால் பண்ணுறேன். ஐடி செலக்டர் நேம் என்ன வச்சுருக்குன்னா டெமோன்னு சொல்லி ஒரு நேம் வச்சுருக்கு. demo.innerHTML. இதுக்குள்ளே நான் எதோட யூனியன் கோடு கண்டுபிடிக்க போகிறேன்னா, இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்க வேல்யூட யூனியன் கோடு தான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ நான் டெக்ஸ்ட்டை நான் கால் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் டாட் கேரக்டர் கோடட் இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங்கில் பொசிஷன் 0ல் என்ன இருக்குன்னா ஹெச்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த ஹெச்சோட யூனியன் கோடு தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ நான் 0ன்னு கால் பண்ணால் இந்த இடத்துல 72ன்னு சொல்லிவிட்டு ஹெச்சோட யூனியன் கோடு எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு ஈயோட யூனியன் கோடு எனக்கு தேவைப்படுதுன்னா அவருடைய பொசிஷன் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன இருக்குன்னா இ இருக்குது. அவருடைய யூனியன் கோடு வந்து 69. ஓகேவா?